நம்ம தமிழக முதலமைச்சர் உத்தரவுக்கிணங்க, அதாவது வீடு தேடும் மாநகராட்சி மாதிரி கிட்டத்தட்ட 1.25 வருஷம் மிக சிறப்பாக 4 மண்டலத்தில் மனு வாங்கி மெயின் மீட்டிங் நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்திருக்கும் நம்ம கமிஷனர் மேடம் அவர்களே, துணை மேயர் அவர்களே, துணை ஆளுநர் அவர்களே மற்றும் பிளானிங் செக்ஷனாக இருக்கட்டும், சிஹெச்ஓ, மாநகராட்சி அதிகாரிகளே, மாமன்ற உறுப்பினர்களுக்கு உட்பட்ட 15 மாமன்ற உறுப்பினர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, பொதுமக்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தின் நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நம்மளோட மாநகராட்சி பணியை சம்மந்தமாக சொத்து வரியாக இருக்கட்டும், பேர் மாற்றமாக இருக்கட்டும், புதியதாக வரிவிப்பு, ரோடு வசதி, காணு, இதெல்லாம் இந்த முகாம் வரப்பே தான் இந்த சவுத் ஜோன் வந்து ஏற்கனவே பஞ்சாயத்துலேருந்து எடுக்கப்பட்ட பகுதி, முத்தியாவரமாக இருக்கட்டும், பாதி மேலோட்டாலேருந்து வந்து அத்திமரப்பட்டி பஞ்சாயத்துலாம் இதுக்கு அடிப்படை தேவையிலே கடந்த 10 ஆண்டு ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்து வாய்ப்பு கொடுத்ததில்ல எல்லா பகுதியும் இப்போ என்ன வார்டு இருக்கோ, இங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 9 வார்டு இருக்குது, ஒரு வார்டு நடுவில் இருக்குது, 4 வேலையே இருக்கும், அது இதை வச்சு 10, அதுபோக 5 வார்டு அங்கே இருக்குது. அதுக்குள்ளே எல்லா பணிகளும் நிறைவு பெற்றிருக்கு. அது ஒரு சந்தோஷமாக சொல்லிக்கிடுறோம். ஏன்னா சின்ன சின்ன சந்தாக இருக்கட்டும், 4 அடி பவர் பிளாக்காக இருக்கட்டும், தண்ணி கட்டுற இடம் 22, 23, 24, 25 எந்தெந்த பகுதியில் கட்டி வருமோ 25ஓட எல்லா பகுதியும் முடித்து தண்ணியும் கெட்டாத அளவு கொண்டு போயாச்சு. அது நம்ம கோரம்பலத்தோட சர்ப்ளஸ் 12 கிலோமீட்டர் வெளியே போனாலும் சரி, திருச்செந்தூருக்கு போகிறவங்கெல்லாம் நம்ம மெயின் ரோட்டில் போனாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் தண்ணி கட்டும், பம்பு ரூம் இருக்கிறது, பைபாஸ் காணும் இருக்கும், பம்பு ரூமும் அடிஷனலாக இருக்குது. அந்த வடிகால்லாம் நடைபெறுது. இன்னும் இந்த ட்ரெயிலுக்கே சில இது எர்தன் ட்ரெயின் இருக்கும், நம்ம ப்ரீகாஸ்ட் பண்ணது இருக்கும், அதிலே தண்ணி கட்டலை. அதனால் வருங்காலம் தண்ணியும் கட்டாதுன்னு சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 24/7 இங்கே தான் வேலை நடக்குது. அது ஒரு மழையினால் நிறுத்தி போட்டோம். இன்னொரு 5 வார்டுக்கு அதுவும் மிக விரைவில் வந்துடும். மீட்டரெல்லாம் பொருத்தணுன்னா நடைமுறைக்கு வந்துடும். அதுபோல் நம்ம லைட்டு ரொம்ப நாளாக வந்து நம்ம உங்களோட கோரிக்கை முள்ளக்காடுலேருந்து காமராஜ் காலேஜ் வரைக்கும் லைட் ஏறலன்ட்டு இருக்கிறதுலே நிறைய அடி வாங்கினது வந்து இந்த லைட் இங்கே தான். ஏன்னா லாரி மோதுனது, நைட்டில் மோதி போயிடுறது, அதில் ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் 10 லைட்டு, 20 லைட்டு, 30 லைட்டு, 50 மொத்தமாக போயிருக்கு. இப்போ நான் வர்ற வழியிலே எண்ணிட்டு வந்தேன், கிட்டத்தட்ட 15 போஸ்டே காணும். பெட்ருக்கு போஸ்ட்டு கிடையாது. ஏன்னா நம்ம மாநகராட்சிக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா உடனே அந்த லாரியில் கிளைம் எடுத்துக்கலாம். லைட்டை உடச்சி போட்டோன்னா அப்படின்னு ஒரு அவங்க எஃப்ஐஆர் கொடுக்காங்கிறோம், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது அவங்க வண்டியை மட்டும் பார்த்துக்கிறாங்க. நம்ம அரசாங்க சொத்து சேதம் அடையுது. அதையும் நீங்கள் மாநகராட்சி பொதுமக்களோ இங்கே இருக்கிற யாரும் நம்மளோட கால் சென்டர் நம்பரில் நீங்கள் கால் பண்ணால் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் அதில் அந்த லைட்டு அனைத்துமே உடனடியாக சரி செய்யப்படும் படிப்படியாக. அதாவது முள்ளக்காடில் இருந்து ஏற்கனவே நம்ம பல்க் ஜங்ஷனில் ஒரு ஐமாஸ் லைட்டு அங்கே பழசு இருந்தாலும் அதை புதுப்பித்து ஒன்று சைடில் மாட்டப்படும். அப்போ ஒரு 4 இடத்துல முக்கியமான ஜங்ஷன் மாதிரி இப்போ நீங்கள் அத்திமரப்பட்டி ரோட்டில் திரும்புகிறோம், நம்ம சவுத் ஜோன் ஆஃபீஸ் வர்றதுக்கு அதுவும் நைட்டில் டார்க்காக தான் இருக்கும். அதில் ஒரு மினி மாஸ்மே இருக்கும். சாண்டி எங்கோ பக்கத்துலையாக இருக்கட்டும், பல்க்கு பக்கத்தில் ஒரு 4 இடத்துல வச்சுருக்கோம். அது ப்ரைவேட்டோட யார் இணைஞ்சி வராங்களோ பண்ணுவோம். மற்றபடி ரெகுலராக லைட் நம்ம மாநகராட்சி பண்ணிடணும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது போக இந்த சவுத் ஜோனில் எல்லாம் நான் 15 வார்டுக்கும் சொல்லிடுறேன். டவுனுக்குள்ளே இருக்கிற சேர்த்து ஃபைனலாக இருந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேவிங்ஸ் ரோடு எல்லாமே சேர்த்து அனைத்து ரோடும் போடப்பட்டது. இனிமேல் ரோடு வந்தாலும் அதுக்கு ரோடு முடிஞ்சுன்னு நினச்சிடுவோம்னா இப்போ நீங்கள் தர்ற மனுவும் ப்ரியாரிட்டி அடிப்படையில் இங்கே நேரடியாக வர்ற மனு முதல்ல நம்ம கவுன்சிலர் கொடுக்குறது, ஆன்லைனில் கொடுக்குறது, ஆணையாளர் ஆய்வுக்கு போய்ச்சில் வர்றது, அதுபடி பணி நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் மலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நம்ம கமிஷனர் மண்டலத்திலேருந்து அதிகாரியாக இருக்கட்டும் அவங்களுக்கு நன்றி. மற்றும் பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனதுக்கு நன்றி. இருந்தாலும் இன்னும் மழை வந்தாலும் ரெடியாக இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.